அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்குமா? அப்ப ஸ்நாக்ஸ் வச்சு ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அண்ட் அந்த பிசினஸ் பண்றதுக்கு வெறும் ₹20,000 மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்நாக்ஸ் வந்து வெளில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். லோக்கல்ல வாங்கினாலும் சரி, இல்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஸ்நாக்ஸ்லாம் ஃபேமஸோ அதை அந்தந்த வெண்டர்ஸ்ல இருந்து வாங்கினாலும் சரி, இதுக்கு வந்து ஸ்டார்ட் வித் ஸ்மால்னு சொல்லுவோம். ஒரு 12,000 பீஸ் நீங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ்டு பாக்ஸஸ் அதை வந்து அழகா பேக் பண்ணி ஒரு ஜென்டலா கொடுக்கறது, பிராண்டிங் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹5,000 ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க உங்களுடைய சோஷியல் மீடியால எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ₹3,000 வந்து செலவாகும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ₹20,000 வந்து செலவாகும். இப்போ அந்த ₹20,000 இருந்து ஒவ்வொரு பாக்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ₹150 ஸ்நாக் வந்து வைப்போம். அண்ட் பேக்கேஜிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹30 அண்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ₹20 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு பாக்ஸ் இதுக்கான செலவு பாத்தீங்கன்னா ₹200 ஆகும். ஆனா அந்த பாக்ஸ் நீங்க ₹500 வரைக்கும் வந்து அப்ஸ்கேல் பண்ணி வைக்கலாம். ஸோ ஓவராலா ஒரு பாக்ஸ் விற்கிறது மூலமா உங்களுக்கு வந்து ₹300 வந்து ப்ராஃபிட் வந்து வரும். அப்போ ஒரு மாசத்துக்கு நீங்க 50 பாக்ஸ் வித்தாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ மட்டுமே ₹25,000 வரும். அண்ட் காஸ்ட் ஆஃப் தி ஸ்நாக்ஸ், பேக்கேஜிங், மார்க்கெட்டிங்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ₹10,000 தான் வரும். ஸோ நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து ₹15,000 கிட்ட வந்து வரும். ஸோ நீங்க ஒரு மாசத்துக்கு 200 பாக்ஸஸ் வித்தாலே ₹60,000 ப்ராஃபிட் வந்து இந்த பிசினஸ் மூலமா நீங்க வந்து பண்ண முடியும். அண்ட் எவ்ரி மந்த் உங்களுடைய இந்த ஸ்நாக் பாக்ஸோட மெனு வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. எவ்ரி மந்த் வந்து ஆர்கானிக்கா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், ஃபெஸ்டிவல் ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய லாயல் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. லாயல் கஸ்டமர்ஸ் கிடைச்சா உங்களுக்கு அது ரெக்கரிங் ரெவன்யூவா மாறிட்டே இருக்கும்.